ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க பல்க் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கஸ்டமர்ஸோட லிஸ்ட் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதிலிருந்து கரெக்ட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி கரெக்ட் டைமில் மெசேஜ் அனுப்ப முடியறதில்ல. வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் 2 சேனல்லையும் தனித்தனியாக சென்ட் பண்ணால் டைம் வேஸ்ட், ஃபாலோப்பும் மிஸ் ஆகுது, கரெக்டாக ரெஸ்பான்ஸையும் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. அதுதான் ஸ்மார்ட் ஐக்யூவோட பல்க் ஃபீச்சர். இந்த பல்க் ஃபீச்சரில் இன்பில்ட்டாக என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம பல்க் மெசேஜ் அனுப்புறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஐக்யூவோட பல்க் ஃபீச்சர். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேம்பெயினை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் கேம்பெயின், அதுக்கு நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து சூஸ் சேனல். இப்போது 2 சேனல் அவைலபிளாக இருக்குது, வாட்ஸ்அப் அண்ட் இமெயில். இதில் நீங்கள் எனி ஒன் ஆஃப் த சேனலை சூஸ் பண்ணியும் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா 2யுமே சூஸ் பண்ணியும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட நிறையா ஆடியன்ஸ் இருக்காங்க, ஐ மீன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்கலேருந்து நம்ம பர்டிகுலர் கஸ்டமர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். இப்போ நம்மள்ட்ட நீங்கள் 1 இயரோட கஸ்டமர் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் லாஸ்ட் 2 மந்த்ஸோடதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி அனுப்புறது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் டேட் எண்ட் ஆகிறத பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சோர்ஸ், நம்மளுக்கு அந்த கஸ்டமர் சோர்ஸ் எங்கள் வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்காங்களா, இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணது மூலமாக வந்திருக்காங்களா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வச்சு அவங்கள ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேறு என்னென்னா டேட் ஆடட் ரேஞ்ச், அதாவது ஃப்ரம் திஸ் டேட் டு அப் டு திஸ் டேட் வரைக்கும் இருக்கிற ஆட் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஸோ கண்டிஷன்ஸ், டேட்ஸ் இது 2யும் பொறுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஆர் மோர் கண்டிஷன்ஸ் கூட ஆட் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் செலக்ட் ஆடியன்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆடியன்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். தென் நம்ம வாட்ஸ்அப் இமெயிலில் சேனல் சூஸ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு இங்கே மெசேஜை க்ரியேட் பண்ணுவோம். ஒன்ஸ் மெசேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரிவ்யூ பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருவோம். அந்த மெசேஜ் நம்ம யாரெல்லாம் டார்கெட் பண்ணி அனுப்பிச்சோமோ அவங்களுக்கு போய் டெலிவரி ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவோட பல்க் ஃபீச்சரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க ப்ராக்டிக்கலாக ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணி நம்ம மெசேஜை சென்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஐக்யூவோட டேஷ்போர்ட். இதில் லீட் ஆட்டோமேஷன் வந்தீங்க அப்படின்னா நமக்கு 5th இருக்க ஃபீச்சர் தான் பல்க். நான் பல்க்கை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இப்படி ஒரு டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும் நியூவாக. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு பல்கோட டேஷ்போர்ட். இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் இங்கே எடுத்தோடனேயே நமக்கு என்ன காமிக்கும்னா நம்மளோட கேம்பெயின் டீட்டெயில்ஸை காமிக்கும். நம்ம இது வரைக்கும் என்னென்ன கேம்பெயின் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு. நான் ஆல்ரெடி கேம்பெயின் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன டைப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ December 22, 5:32 அப்படின்னு நமக்கு டைமோட அது வந்து காமிக்குது. ஸோ மெசேஜ் டைப் நான் வாட்ஸ்அப்பும் சூஸ் பண்ணியிருக்கேன், மெயிலும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டஸ் சென்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. இதில் டோட்டலாக 2 ஆடியன்ஸ் தான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணுறது எதனால நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷெட்யூல் ஏதாவது பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த டைமுக்கு எனக்கு சென்ட் ஆனால் போதுன்னு நம்ம வந்துட்டு முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளால் இருக்க முடியலனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெசேஜ் அனுப்பிச்சிரும். இது வந்துட்டு பல்கில் இருக்க ஒரு அட்வான்ஸ்டு. ஸோ இப்போ ஆள் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் க்ரியேட் கேம்பெயின். ஸோ இது 2மே கம்மிங் சூன் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் இப்போ ப்ராட்காஸ்ட் கேம்பெயினை கிளிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்துட்டு கேம்பெயின் 2 அப்படின்னு ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, அது டெஸ்டிங் பர்பஸ்னால டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் சூஸ் யுவர் சேனலில் நம்ம செலக்ட் 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 2மே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2மே இப்போ வந்து செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு முக்கியமான பார்ட். நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறோம், நம்ம ரைட் டைமில் ரைட் கஸ்டமரை ரீச் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ வந்து டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே நான் ஆட் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் மெசேஜ் அனுப்புனேன். இல்லைனா ஆட்ரிபியூட்ஸில் நமக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது பாருங்கள், டேக்ஸு, பைப்லைனு, குரூப்பு எல்லாமே இருக்குது. நான் இப்போ இந்த பைப்லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பைப்லைனில் இருக்கவங்களுக்கு அனுப்பணுமா, இல்லை இந்த பைப்லைனை தவிர்த்து மற்றவங்களுக்கு அனுப்பணுமா, இஸ் ஆர் இஸ் நாட் சூஸ் பண்ணணும். கண்டிஷனில் இஸ். ஸோ பைப்லைன் ஸ்டேஜ், இதில் நம்ம வந்துட்டு வேல்யூக்கு வந்துட்டு எந்த பைப்லைனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பைப்லைன் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா வித் பர்டிகுலர் ஸ்டேஜை கூட நம்ம சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஸ்மார்ட் ஐக்யூ லீட்ஸில்
லீட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணுன்னா அது இங்கே நம்ம அப்ளை கொடுத்து அதில் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 4 ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம இன்னொரு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நம்ம இன்னொரு கண்டிஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த கண்டிஷனில் எனக்கு 4 ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்புக்கும் தென் இமெயிலுக்கும் நமக்கு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ ஆல்ரெடி இருக்க இந்த வீக்கெண்ட் ட்ரைனிங்கோட இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே இது வாட்ஸ்அப்புக்கு. ஸோ இதை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும்னா இது வந்துட்டு ஏபிஐ யூஸ் பண்ணி தான் சென்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம போய் நார்மல் வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ வாபான்னு இருக்கு இல்லையா, அந்த வாபாவில் தான் அதுக்கான டெம்ப்ளேட்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ பல்கில் நம்ம வாட்ஸ்அப்புக்கு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும்னா எங்கே க்ரியேட் பண்ணணும்? வாபாவில் தான் போயிட்டு டெம்ப்ளேட்ஸில் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு அடுத்து ஃப்ரம் நேம் சினிசிஸ்லேருந்து சென்ட் ஆகணும். இல்லை நான் ஏதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கதே சூஸ் பண்ணுறனால சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதே மெசேஜே போகணும். அதனால் வந்து நான் இதே வந்துட்டு சூஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இமெயிலோட சப்ஜெக்ட் என்ன? ஜெனசிஸ் வீக்கெண்ட் ட்ரைனிங் ரீஜன் கொடுத்தாச்சு. தென் ரிப்ளை டு வேணாம். இப்போ நம்ம கஸ்டம் வேல்யூஸ் இப்போ ஹாய் அப்படின்னு போட்டு அவங்க நேமோட சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கஸ்டம் வேல்யூஸில் கஸ்டமரோட நேமை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஐ திங்க் இட் ஷுட் பி ப்ராப்பர் வே. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வேணும்னா இந்த மெசேஜ் சென்ட் ஆகுதான்னு நீங்கள் ஏதாவது ஒரு சிங்கிள் நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்கும் சென்ட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாகவே ப்ரிவியூ கொடுத்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணணும். இப்போ எனக்கு இப்போ இதை உடனே சென்ட் பண்ண வேணாம், நான் ஒரு 2 days கழிச்சு சென்ட் பண்ணணும், பட் நான் இப்போ அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த ஷெட்யூல் பண்ணிக்கலாம். 2 days கழிச்சு இந்த டேட்டில் அந்த டைமில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போவே டெஸ்ட் பண்ண போகிறனால நான் இப்போ வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு சென்ட் கொடுக்குறேன். இங்கே நமக்கு கேம்பெயின் நேம் வந்துருச்சு, ஆடியன்ஸ் 4 பேர் இருக்காங்கன்னு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் சென்ட் நவ் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சென்ட் திஸ் கேம்பெயின் நவுன்னு கொடுத்து சென்ட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இங்கே ஷோ ஆகிடுச்சு. ஓகேவா? இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேயே மெயிலே நமக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் அ மினிட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ஸ்அப்பில் எனக்கு இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு இந்த மெசேஜ். ஓகே, தென் இப்போ நம்ம வந்துட்டு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா மெயிலில் பார்க்கணும். மெயிலில் செக் பண்ணலாங்களா? ஸோ இப்போ எனக்கு மெயிலையும் வந்துருச்சு. ஜெனசிஸ் வீக்கெண்ட் ட்ரைனிங் ரிகார்டிங் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக டைம் டிலே கூட ஆகாமல் நமக்கு ரொம்ப அழகாகவே பல்க் மெசேஜஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ வில் கிளிக் கோ டு கேம்பைன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம திரும்ப மெயின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவோம். இதில் நமக்கு பாருங்கள் டீட்டெயில்ஸ், நம்ம எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணோம், டைப் ப்ராட்காஸ்ட், மெசேஜ் டைப் வாட்ஸ்அப் அண்ட் இமெயில், ஸ்டேட்டஸ் சென்ட் ஆகிடுச்சு, ஆடியன்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ குயிக்காக ஒர்க் ஆனால் நம்மளோட மேனுவலில் இருக்க பாதியில் முக்கால்வாசி ஒர்க்கவே இது குறைச்சிருது. நம்ம ஒருத்தருக்கும் தனித்தனியாக கஸ்டமரை ஃபில்டர் பண்ணி வாட்ஸ்அப்பில் தனியாக மெயிலில் தனியாக சென்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய வேலை, அது எவ்வளோ டைம் கன்சியூமிங் ஆகும், நம்ம மிஸ்டேக்காக கூட மெசேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே இது ஓவர் கம் பண்ணுற ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு பல்க் ஃபீச்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபீச்சர் வந்துட்டு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஸ்மார்ட் ஐக்கியோட டெமோவை புக் பண்ணுங்கள். ரைட் ஆடியன்ஸ்க்கு ரைட் மெசேஜை ரைட் டைமில் அனுப்புங்க. உங்கள் பிஸ்னஸோட ரெவன்யூவையும் ஸ்மார்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மார்ட் ஐக்கியோட இன்னொரு ஃபீச்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.